நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் அனல் வருமுன் முன் தோன்றிய மூத்த தமிழை வணங்கி இந்த பூரணி நிலையிலே மிகப்பெரிய ஒரு விழாவினை கற்பக கவிஞர் கண்ணதாசனுக்காக எடுத்த கவிதை புத்தல் எங்கள் அன்பு அண்ணன் இஸ்மாயில் அவர்களே, அவருக்கு துணை இருக்கின்ற அண்ணன் ஜெகநாதன் அவர்களே, சிட்டுளியாய் எங்களை சிக்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் சிட்டுளி ராமகணேஷ் அவர்களே, அவையோரே நல் வணக்கம். அதுவும் கண்ணதாசனோடு இருந்தவர்கள் அவர்கள் மேடையிலே இந்த கவியை நான் வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். அவர்களுக்கும் என் வணக்கம். 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடலென தன் இதய சுரங்கத்தின் தமிழ் எடுத்து 7 சுரங்களுக்குள் இத்தனை பாடலென தன் இதய சுரங்கத்தின் தமிழ் எடுத்து யாருக்கும் 8 சுரங்கொட்டு பாமர மொழியில் பாட்டெழுதி தந்துடவை. யாரும் 8 சுரங்கொட்டு பாமர மொழியில் பாட்டெழுதி தந்த கை. கூட்டு வண்டி போகா குக்கிராமத்திற்கும் தன் பாட்டு வண்டி ஓட்டிச் சென்று ஏதோக்கும் பாட்டாடி பாடி திரிய பல பாடல் தந்தகவி. பாட்டு வண்டி போகாத அவர் ஊரே இல்லை. 8ஆவது வகுப்பே 8 கவி. 8க்கு மேடையிலும் பாட்டு தந்தகவி. 8ஆம் வகுப்பே 8 கவி. 8க்கு மேடையிலும் பாட்டு தந்தகவி. பட்டதை பாட்டாக்கி தத்துவம் சொன்னகவி. சட்டக்கல்லூரி விழாவில் கவிஞரா. சட்டக்கல்லூரி விழாவில் கவிஞரா. இது ஒரு நிகழ்வு, அதை சொன்னாதான் புரியும். கவிஞரை வந்து சிறப்பு விருந்தினரா சட்டக்கல்லூரி விழாவில் கூட்டி வர்றாங்க. அவர் காலேஜ் ஹவுஸ் அங்கே ரூம் போட்டுருக்காங்க, அங்கே தங்கியிருக்கிறாரு. இவர் போய் உட்கார்ற நேரம் ஒரு போலீஸு ஒரு 4-5 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க. 4 பெண்கள் அவங்கள வந்து ஒரு போலீஸ் வேலையில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 4 ஜவான்கள் நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேண்டி கட்டிட்டு வர்றாங்க. அவங்க இந்த பக்கமாக போய் சொல்லியிருக்காங்க. இவர் கவிஞர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. திரும்பி ரூம் போயிட்டாரு, நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு. நிகழ்ச்சியில் போய் இவர் உட்காந்துருக்கும்போது, ஐயா கொஞ்சம் நல்லா பண்ணிடுங்க, நீங்கள் உங்களை கூப்பிட்றது கொஞ்சம் எங்கள் அசோசியேஷனில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, இருந்தாலும் கூப்பிட்டோம் அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறார். ஏன்னா அவர் 8ஆவது படிச்சிருக்காரு, எப்படி போய் சட்டக்கல்லூரியில் பேச போகிறாரு அப்படின்னு ஒரு ஏழாம் அதை சொல்கிற கதை. சட்டக்கல்லூரி விழாவில் கவிஞரா. மட்டமாய் பேசியவர் மலைத்து பார்க்க சட்டன கவிதந்தார். உங்கள் சட்டத்தின் பல ஓட்டை சரி செய்ய வேண்டும் என்றார். வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்கு தண்டனை. வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்கு தண்டனை. வழுக்கி விழுந்த மங்கையருக்கோ சட்டத்தின் வஞ்சனை. கற்பமான பாட்டு வந்தது வரை தவறு செய்கிற 2 பேரும் செய்கிறாங்க. வண்டு மலர் தவறு செய்யுது. வண்டை ஒன்றிய மலரையே அது பாட்டு வைக்கிறார். அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு அந்த பாலியல் செய்கிறவ அவ இறந்துடுறா. அது ஒரு தகவல் வருது. அப்ப எழுதின கவிதை, எண்ணெய் இல்லை பூச்சூட வடிவும் இல்லை. எண்ணெய் இல்லை பூச்சூட வடிவும் இல்லை. அந்த பூவையின் மேல் எத்தனை பூ. சட்டம் ஒரு இல்லை. அவ உயிரோடு இருக்கும்போது திரும்பி பார்க்குற காலம் கிடையாது. சாப்பாட்டு வழியாக கஷ்டப்படுறான். செத்த பிறகு அவர் போய் போட மாலையா போடுறான். எண்ணெய் இல்லை பூச்சூட வடிவும் இல்லை. அந்த பூவையின் மேல் எத்தனை பூ. தாய் தந்த தாலாட்டு சிறுகூடல் பட்டி தந்த வயற்பாட்டு. தாய் தந்த தாலாட்டு சிறுகூடல் பட்டி தந்த வாய்ப்பாட்டு. நாட்டுப்புற மேடைகளை மெய்மறந்து கேட்ட பாட்டு. இவற்றோடு தான் கற்றுத் தேர்ந்த தமிழ் பிழைத்து தந்த பாட்டு. வானம் அழுவது மழையினும் போது, பையம் அழுவது மழையினும் போது, காணம் அழுவது கலையினும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ. இந்த கவிதை அந்த 1960 எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. அதுக்காக பாட்டு வைக்கிறார், பாமரனும் புரியணுங்கிறதுக்காக. இரவின் கண்ணீர் பனிப்பொடி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். பிறக்கும் போதும் இறக்கும் போதும்
ஏனோ மறந்து விட்டான். சொல்லுக்குள் வார்த்தைகளை சுருக்கி வைக்கும் சூத்திரம் கட்டதாலே கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமாயணம் இல்லையே என 2 வரிகளில் ராமாயணத்தையும் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை அடித்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடல் கொடுத்தான் என்று மிகப்பெரிய மகாபாரதத்தையும் 4 வரிகளிலும் சுருக்கி தந்த அந்த சொல்லுக்குள் வார்த்தைகளை சுருக்கி வைக்கும் சித்திரம் பெற்றவர். அவர் எழுதிய கவிதைகள் இன்றும் போற்றப்படுகிறது. அவரை நினைத்து நினைத்து நாம் குறிக்கிறோம் என்றால் அவருடைய பாடல்கள் என்றுமே தத்துவம் தத்துவம் என்று சொல்லி அந்த தத்துவ கவிதையாக விழா எடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. நிறைவாக கொடுக்கவும் அடுத்ததாக ஆனந்த் வாணியம்பாடி அவர்கள் இருந்தால் மேடைக்கு அரங்கி வரவும். அடுத்ததாக குமாரலட்சுமி. அனைவருக்கும்